ஒருவருடைய வாழ்க்கை பாலைவனம் சொன்னா என்னன்னா வறண்டு போன நிலைமை. எந்த ஒரு காரியத்தையும் வறண்டு போயிருக்கு. எங்க போனாலும் என்ன ஒரே போராட்டமாக இருக்குது, என்ன ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கணும். அது பாலைவன நிலைமை. ஏன்னு கேளு, புயல் மணல் புயல் ஆச்சுன்னு என்ன பண்ணும், எல்லாம் மண்ணை முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு காத்தடிக்கும். மறுபடியும் இது எல்லாத்தையும் சமாளிச்சு தான் என்ன பண்ணுது, இந்த பாலைவனத்தை வளர செடி, இந்த சப்பாத்தி கள்ளி மற்ற காரியங்கள் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் சமாளிச்சு தான் வளருது. அதை அங்கே கொண்டு போய் நட்டவர் யார்? அவரும் தேவன் தான். ஏன்னு சொன்னா இது ஒண்டி தான் இங்க தாங்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் நட்டவர். அப்ப நம்மை உண்டாக்கி உருவாக்கினவருக்கு தெரியும் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும், எப்படி கவனிக்கல மென்மையா இருக்கணும், எப்படி உறுதியா இருக்கணும், எப்படி மென்மையா இருக்கணும். உறுதியாக்க வேண்டியவர்களை கொண்டு போய் அங்கே வைத்து திராட்சை செடியை மாட்டுவார். சப்பாத்தி கள்ளி போல வச்சு நீ வாழும் போது நான் உன்னை தூக்குறேன், தூக்கும் போது உங்களுக்கு தெரியும் என்னன்னு. இதனால என்ன நமக்கு கிடைக்கிறதுனா நிறைய நன்மைகள் கிடைக்கும். முதல்ல நம்முடைய உயிர்கள் மாறுது, செடியோட தன்மம் மாறுது, தண்ணியை நாமளா தேடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குது, கிடைக்கிறோம். அதுக்கு முதலாவது விலை கொடுக்கணும். என்னன்னு எல்லாத்தையும் சமாளிக்கணும். சொல்லுங்க, நட்டவர் நீர் அதற்குரிய காரியங்களை தந்திருக்கு. நான் இந்த இடத்தை பிழைக்கும்படிக்கு நீ என்னை உறுதியாக்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கா? எல்லாரும் உறுதிப்படுத்துகிற தேவன் முதலாவது உறுதிப்படுத்துகிறார். கரம் பிடிக்க என்ன பண்ற, முதல்ல உறுதிப்படுத்து, முதல்ல கையை பிடிச்சு வர என்ன அப்படின்னு கேட்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் ஒருவருக்கே சதா காலங்களிலும் தேவன்